வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ பிசிக்கான அமரன் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்சும், எஸ்ஐக்காக பார்த்தோம்னாக்க இலக்கை அடைவும் அப்படின்ற டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்குது. ஸோ நல்ல முறையில் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நேரடி வகுப்பு அல்லது ஆன்லைன் வகுப்பு இல்லை டெஸ்ட் பேட்ச் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122299971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம். சரிங்களா? கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவசரமா இது பண்ணாத, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உன்னை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் போட்டுட்டு ஸோ எக்ஸாம் என்ன பண்ணலாம், பர்ஃபெக்டா நீங்க மாதிரி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கை அடைவோம் காக்கி சட்டை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெஸ்ட் நம்பர் 24. டெஸ்ட் நம்பர் 24 தான் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இது முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு வீடியோவா போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்களும் பார்த்தோன்னா ட்ரை பண்ணிட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் சரியா போட்டிருக்கன்றத கடைசியாக கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துருவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஓகே. ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி அதனை 250 விற்பனை செய்கிறார் எனில் லாபம் அல்லது நஷ்டம் செய்யும் காண்க. சரியா? 200 ரூபாய்க்கு வாங்குறாரு, 250 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, வாங்கிய விலை காட்டிலும் விற்ற விலை அதிகமாகுது. அப்போ அவருக்கு லாபம். சரியா? லாபம் ஈக்குவல் டு லாபம் நஷ்டம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அல்லது வாங்கிய விலை. விற்ற விலை எவ்வளோ? 250. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்ப லாபம் எவ்வளோ? 50 ரூபாய். சரியா? ஃபர்ஸ்ட் லாபம் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ? 50 ரூபாய் லாபம். அடுத்து லாப சதவீதம். லாப சதவீதம் சொல்லும் போது கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சரியா? வாங்கிய விலை இன்ட்டு 100 போட போற. ஸோ அப்ப எவ்வளவு கெயின்? 50 ரூபாய் கெயின். எவ்வளவு வாங்கியிருக்கேன்? 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறான், இந்த 100 100 2 100 கிடைக்கும். ஒரு 2 25. ஸோ அப்போ எவ்வளவு லாபம்னு பார்த்தோன்னா 25% லாபம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஆப்ஷன் பி பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் ஒரு பொருளை 5000 ரூபாய்க்கு வாங்கி 4400 விற்பனை செய்யறேன், லாபம் நஷ்டமும் கேட்கறாங்க. ஸோ வாங்கின விலை அதிகமாகுது, விற்ற விலை கம்மியாகுது. ஸோ கண்டிப்பா நஷ்டம், கண்டிப்பா நஷ்டம் தான் ஏற்படும். எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 600 ரூபாய் நஷ்டம். 600 ரூபாய் நஷ்டம். நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ வாங்கிய விலை எவ்வளோ? 5000 ரூபாய் வாங்கியிருக்காரு இன்ட்டு 100. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ஒரு 50 50, 2 50 100. சரியா? ஸோ 6 2 12, 6 2 12. அப்போ எவ்வளவு நஷ்டம்னு பார்த்தோன்னா 12% நஷ்டம் அவர்கள். அவங்களுக்கு வந்து 12% வந்து பார்த்தோன்னா நஷ்டம் அடையும். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 என்ற விதம் வாங்கினார். ஒரு பெட்டி அழுகிவிட்டது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 விற்கிறார் எனில் அவரின் லாப சதவீதம் நஷ்டம் காண்கின்றார். சரி, கொஸ்டின் பாரு. மொத்தமா எத்தனை பெட்டி வாங்குறாரு? 8 பெட்டி. 8 × 150. சரியா? 5 8 120. அப்போ 1200 ரூபாய் வாங்கியிருக்காரு. வாங்கிய விலை அப்படின்றது 1200 ரூபாய். அடுத்து ஒரு பெட்டி போயிடுச்சுல்ல, மீதி எத்தனை பெட்டி இருக்கும்? ஒரு பெட்டி அழுகி விட்டது, மீதமுள்ள 7 பெட்டிக்கு. சரியா? 7 × 190. நான் இது 200 எடுத்துக்கிறேன். 7 2 14 எவ்வளோ? 1400 ரூபாய். 7 பெட்டி இல்ல, 10 ரூபாய் வச்சா 700 ரூபாய் குறைஞ்சிரும். அப்ப எவ்வளவு வித்திருப்பாரு? 1330 ரூபாய் வித்திருப்பார். இது விற்ற விலை. சரியா? அப்ப 1200 ரூபாய் வாங்கி 1330 ரூபாய் வித்துறாரு. ஒரு பெட்டி லாஸ் ஆனாலும் சரி, அழுகி போனாலும் லாபத்தான் வித்துறாரு. எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா 130 ரூபாய் லாபம். 130 ரூபாய் லாபம் சம்பாதிச்சுக்கிறாரு. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. ஃபார்முலா என்ன பண்ணிருப்ப? லாபம் அல்லது நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ அப்போ 130 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு? லாபம் சம்பாதிச்சுக்கிறாரு. அந்த லாபத்தை மேல வச்சுக்கோ. எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்த்தோன்னா 1200 ரூபாய் வாங்கியிருக்காரு இன்ட்டு 100. இன்ட்டு 100 கான்செப்ட். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ டேரக்டா எடுத்துக்கோ. 2 ஜீரோ தூக்கட்டா சரி. அப்படி என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு 12 12. இது வந்து பார்த்தோன்னா 10 12 120. 10 12 120. ஸோ மீதி எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கும். 10 120 போச்சுன்னா 10 10/10
12ன்னு இருக்கும். இது ரெண்டு அடிச்சுக்கலாம்ல, 6 2 12, I 2 10. ஸோ 10 5/6%, 10 5/6. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். 100 ஆரஞ்சு பழங்கள் ரூபாய் 350க்கு வாங்கி டசன் 48 விற்பனை செய்யலில் லாபம் நஷ்டம் காண்க. 100 பழம் எவ்வளவு வாங்குறாரு? 350 ரூபாய்க்கு வாங்குறது. ஒரு டசன் 48 ரூபாய். ஒரு டசன்றது எவ்வளோ? 12 பழம். சரியா? சோ இப்படி எடுத்துக்கலாம். ஒரு டசன் 48 ரூபான்னு சொல்லும் போது ஒரு பழத்தோட ரேட் எவ்வளவுன்னு தெரியும். ஒரு பழத்தோட ரேட்டு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 12 into x equal to 48. ஸோ அப்போ x equal to 4. x equal to 4. அப்பனா ஒரு பழம் எவ்வளவு விற்கிறாங்க? 4 ரூபாய்க்கு வாங்குறது. 4 ரூபாய்க்கு விற்கிறது. வாங்கின விலை 350 ரூபாய், வித்த விலை 400 ரூபாய். சரியா? அப்ப வாங்கிய விலை என்பது 350 ரூபாய், விற்ற விலை என்பது 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஏன்னா ஒரு பழம் வந்து பார்த்தோன்னா 4 ரூபாய்னா 100 பழம் 400 ரூபாய். ஸோ அப்போ லாபம் எவ்வளவு கிடைக்குன்னா 50 ரூபாய் லாபம். 50 ரூபாய் லாபம். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? லாப சதவீதம் காண்க. இதுதான் கொஸ்டின். லாபம் வந்து பார்த்தோன்னா 50 டிவைடட் பை 350 இன்ட்டு 100. 1 5 5 7 5 35. 100/7. 100/7. எவ்வளவு பிரச்சனை கிடைக்கும்? 14 7 98. 14 7 98ன்னு கிடைக்கும். ஒரே 7 14 7 98, மீதி 2/7%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஒருவர் ஒரு பொருளை 9500 ரூபாய்க்கு வாங்கி 20% லாபத்தில் விற்கிறார் எனில் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? லாபம் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 20% லாபம். ஜஸ்ட் சிம்பிளா போடுவோம். கொடுத்துக்கிறத 100% எடுத்துக்கலாம். எப்போதுமே வாங்கி விலை 100%ன்றது 9500 ரூபாய். ஸோ எனக்கு வந்து எவ்வளவு தேவைன்னா 10% தேவை. 10% எனக்கு தேவை பார்த்தோன்னா ஒரு 0 வச்சுக்கலாம், 950 ரூபாய். இன்னொரு 10%ன்றது இன்னொரு 950 ரூபாய். ஸோ எல்லாத்தையும் கூட்ட வேலை முடிஞ்சு. ஏன்னா 20% லாபம் இல்ல, 100% 9500 ரூபாய், 10 + 10 20% கூட்டின வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ இந்த 0க்கு 0, 5 5 10க்கு 0, மீதி 1 6, 5 1 6 அப்படின்னு கிடைக்குமா? 6 15 24க்கு 4, மீதி 2 9 2 11. ஸோ 11,400 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எல்லா நேரத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் டைரக்டாகவும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட், எது ஃபிளெக்சிபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி போட பாருங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளின் விற்பனை விலை 40.60, லாபம் 16%. அந்த பொருளின் அடக்க விலை காண்க. அடக்க விலை கேட்கறாங்க. வாங்கின விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? விற்றது எவ்வளவு வித்துறாங்கன்னா 40 ரூபாய் 60 பைசா. விற்ற விலை 40 ரூபாய் 60 பைசா வித்துறான். லாபம் வந்து பார்த்தோன்னா 16%. ஸோ அப்போ என்ன அடக்க விலை? அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலை பிளஸ் லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை. அந்த மாதிரி லாபம். ஸோ 100 பிளஸ் லாபம் கொடுத்துருப்பாங்களா? 100 கீழே வந்து பார்த்தோன்னா 100 பிளஸ் லாபம். 100 பிளஸ் லாபம் போயிருப்பாங்க. 16% லாபம். 116 டிவைடட் பை 40.60ன்னு கிடைக்கும். சரியா? டோட்டல் அடிச்சு பார்த்தோன்னா ஆன்சர் என்ன பார்த்தோன்னா 35 எடுத்துக்கலாம். 35 அப்படின்னு கிடைக்கும். சும்மா அப்படி இல்லைன்னா இது 100 எடுத்துக்கிட்டு 16% லாபம் வச்சுப்பாரு. சரியா? 35ன்றது 100%ன்றது எவ்வளவு பார்த்தோன்னா 35% 100%. ஸோ இதுல 10% அப்படின்றது எவ்வளவு பார்த்தோன்னா 3 ரூபாய் 3 சாரி 40 ரூபாய் 60 பைசான்றது எவ்வளோ? 116%. 116% டைரக்டா வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா எடுத்துக்கோ. இது 100% கிடையாது, லாபத்தோட சேர்த்து தான் நினைப்பாங்க. 40 ரூபாய் 60 பைசா வித்துக்கிறான். அப்போ 100 + 16 116%ன்றது 40 ரூபாய் 60 பைசாவா இருந்தா 100% எவ்வளோ? 100% எவ்வளோ? இதான் கொஸ்டின். நேர்மறை எதிர்மறை வச்சு அடிச்சா ஈஸியாக கிடைச்சிடும் ஆன்சரு. 116 100 கம்மியாகுது. அப்ப 40 பார்த்தோன்னா இதுவும் கம்மியாகும். ஸோ ரெண்டுமே கம்மியான நேர்மாறல். மேக்சிமம் நேர்மாறல் தான் உங்களுக்கு கிடைக்கும். நேர்மாறல் தான் என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கிறத மேல கீழே மாத்தி எழுத போறேன். எதிர்மாறலா தான் அப்படியே எழுதுவேன், நேர்மாறலா தான் மாத்தி எழுதுவேன். ஸோ அப்ப என்ன பண்ணிருப்பேன்? 100 மேல எடுத்துன்னு போவேன், கீழே 116 எடுத்துன்னு வருவேன், இன்ட்டு 40.60ன்னு எழுதியிருப்பேன். சரியா? ஸோ அதுதான் இங்க வந்து எழுதிருப்பேன்னா 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை விற்ற விலை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ 100 + 16 116, அதான் விற்ற விலை 100 + 16ன்னு எழுதியிருப்பாங்க, டிவைடட் பை 100. சரியா? ஸோ 100/116 × 40.60. இப்போ அடிச்சு கொடுத்தோன்னா டோட்டல் ஆன்சர் என்ன வரும்? 35 தான் கிடைக்கும். 100/160 116. ஸோ ரெண்டுமே 4 அடிக்கலாம். ஸோ புள்ளி எல்லாம் இங்க மேலே இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 100 பெருக்கணும்னாக்கா இந்த 0 எல்லாம் கேன்சல் ஆயிடுமா?
அப்ப இந்த 2 ஜீரோ இங்க பெருக்கும்போது என்ன ஆயிடும்னு பார்த்தோன்னா 40 60 டிவைடட் பை 116 அப்படின்னு கிடைக்கும். 116 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளா ஒரு விஷயத்தை யோசி. ஸோ இங்க 6 இருக்குது, கடைசியா வந்து பார்த்தோன்னா 0ன்னு முடியுது. 6 எதால பெருக்கினா 0ன்னு முடியும்னா ஒன்று 0 பெருக்கணும் இல்லை 5ஆல பெருக்கணும். ஸோ 2 ஆன்சர் தான் வரும். கண்டிப்பா 36 கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ 2 ஆங்கிள் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கலாம். அப்ப என்ன பண்ண போறோம்னா 40 60 40 60 அப்படின்ற கான்செப்ட் தான் பேஸ் பண்ணி 116 கிடைக்கும். ஸோ இது டோட்டல் ஆச்சுன்னா 35 தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை, இது வந்து ஆச்சுன்னா 35 முறை அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 35 rupees என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு ஸ்கூட்டியை ரூபாய் 11,600 விற்பனை செய்யும் போது 15% நஷ்டம் அடைகிறது. ஸோ அப்போ என்னன்னா 15% நஷ்டம். நஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது மொத்த விலை இப்போ வந்து அடக்க விலை 100%. 15% நஷ்டம்னா 85%ன்றது எவ்வளோ? 85%ன்றது 13,600 ரூபாய். எனக்கு என்ன தேவைன்னா 100% எவ்வளோன்னு கேட்குறான். 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 85லேருந்து 100 அதிகமாயிடுச்சுன்னா இதுவும் அதிகமாகும். ரெண்டுமே அதிகரிச்சுன்னா இது நேர்மாறல். எப்பொழுதுமே இந்த லாப நஷ்ட கணக்கை பொறுத்த வரைக்கும் நேர்மாறல் தான் கிடைக்கும், எதிர்மாறல் வராது. நேர்மாறலா இருந்தா மேலகத்து கீழே கீழகத்து மேலே மாத்தி எழுதுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்க போறேன், 100 டிவைடட் பை 85 இன்ட்டு 13,600 கிடைக்கும். சரியா? இது வச்சுன்னா 17 முறை, இது வச்சா 20 முறை. சரியா? ஸோ இதுக்கப்புறம் பெருக்க வேண்டியதான். இந்த 6 முடியுது, 6 வச்சு தான் அடிக்க போறேன். 7 எதால பெருக்குனா 600ன்னு பாரு. ஏன்னா 17ன்றது ஒரு பகாயன், 17 ஒரு பகாயன். டைரக்டா அடிக்க முடியாது, இதுல பாதி பாதியெல்லாம் சுருக்க முடியாது. அப்ப இந்த 2 ஜீரோ லாஸ்டா போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த 7 இங்க 6, 7 எதா பெருனா 6 வரும்னு பாரு. ஒரே 7 2 7 14 3 28 4 7 30 4 7 30 சரி நான் 3 24 28 7 35 6 7 7 7 8 7 8 7 56 8 7 56. ஸோ அப்ப இது வந்து பார்த்தோன்னா ஒரு முறை, இது 8 முறை, இது 8 முறைனா இந்த 2 ஜீரோ சேர்த்துக்கோ 800. அப்ப 20 இன்ட்டு 2 8 16 1 2 3. ஸோ 3 ஜீரோ. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 16,000. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 16,000 என்பது சரியான விடை. அடுத்து, ஒரு நபர் ஒரு கடிகாரத்தை 170 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 15% நஷ்டம் அடைகிறார். இதில் அவர் 20% லாபம் அடைய வேண்டும் எனில் கடிகாரத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும்? இதான் கொஸ்டின். ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 85%, ஏன்னா 5% நஷ்டம் சொல்லும்போது எவ்வளவு வித்துறாங்க? 170 வந்து வித்துக்கிறாங்க. இன்னைக்கு 20% லாபம் வேணும் அப்படின்னா 120% எவ்வளோ? 120% எவ்வளோ? நான் டேரக்டா எடுத்துக்கிட்டேன். சரியா? 85 120 அதிகமாயிடுச்சுன்னா இதுவும் அதிகரிக்கும். ரெண்டுமே அதிகரிச்சுன்னா நேர்மாறல். நேர்மாறல் தலைகீழா தான் எழுதுவேன். 120 டிவைடட் பை 85 இன்ட்டு 170 அப்படின்னு கடுவேன். சரியா? 5 போலச்சா 17 5 85ன்னு போடுவேன். இதாச்சு அப்படின்னாக்கா 2 5 10 4 5 20. ஸோ இது வந்து நான் ஒரு 17 10 17 24 இன்ட்டு 10 240. ஸோ ஆப்ஷன் சி 240. 240 ரூபாய்க்கு வித்தாதான் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து 20% லாபம் பார்க்க முடியும். அடுத்து, ஒரு புத்தகத்தை 3,100 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் 7% நஷ்டம் அடைகிறது. அந்த புத்தகத்தை 3,900 விற்றால் கிடைக்கும் லாபம் நஷ்டம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அப்போ 3,100 ரூபாய் விற்கும் போது 7% நஷ்டம். அது எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 93%. சரியா? அப்போ 3,900 ரூபாய்க்கு வித்தா இது என்ன? இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் கேட்டுருங்க. ஸோ 3,100 to 3,900 அதிகரிச்சதால இதுவும் அதிகரிச்சிருக்கும், இதுவும் அதிகரிச்சிருக்கும். ஸோ ரெண்டுமே அதிகரிச்சா நேர்மாறல், ஆஸ் யூசுவல் மெத்தட் தான். அப்போ கீழே மேல மேல கீழே மாத்தி போட வர 3,900 மேல கீழே 3,100 இன்ட்டு 93 கிடைக்கும். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஒரு 33 33 3 31 93. சரியா? 3 9 3 3 முறை. ஸோ 39 இன்ட்டு 3 பெருக்குனா வேலை முடிஞ்சு. 3 9 9 27 7 மீதி 2 9 2 11. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 117%. 117%. ஸோ ஆக்சுவலா வகை விலை 100%. எவ்வளவு லாபம்னு பார்த்தோன்னா 17% லாபம். ஸோ ஆப்ஷன் சி 17% என்பது சரியான விடை. அடுத்து, ஏற்கனவே பார்த்த இந்த மாதிரி மாடல் ஒண்ணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 11 பேனாக்கள் நடக்க விலை என்பது 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். இந்த விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸோ விற்ற விலையும் வாங்கின விலையும் சமம்னு சொல்லும்போது நம்ம வேகமாக யூஸ் பண்ண சொன்னோம். 11 மைனஸ் 10. சரியா? அப்போ எவ்வளவு லாபம்னா 1 லாபம். 11 பொருள் வாங்கியிருக்கேன், நான் 10 பொருள் விற்கும் போதே அந்த லாபம் கிடைச்சு, அந்த அமௌண்ட் நான் போட்ட அமௌண்ட் கிடைச்சிச்சு, எக்ஸ்ட்ரா வித்து லாபம். அப்போ லாபம் டிவைடட் பை. ஸோ ஜென்ரலா என்ன போடுவோம்னு பார்த்தோன்னா வாங்கிய விலை போடுவோம். அங்க சமம் அப்படின்னு கொடுக்கும்போது விற்ற விலை தான் போட போறேன். ஸோ 1/10 இன்ட்டு 100 இன்ட்டு
100. ஸோ அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா 10%. லாபம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10% லாபம், 10% லாபம் கிடைக்கும். அடுத்து வேணி என்ற மாணவி வகுப்பில் முதலில் இருந்து 9வது இடத்திலும் கடைசியில் இருந்து 38வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு சின்ன இது மாதிரி போட்டுக்கலாம், நமக்கு ஒரு புரிதலுக்கோசரம். என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், கோடு மாதிரி எடுத்துக்கோ, அப்போதான் போடுறது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோன்னா 9வது இடம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோன்னா இங்கே இப்படியே போனா 9வது இடம். ஸோ இது யாருன்னு பார்த்தோன்னா வேணி. இதுதான் வேணி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இது 9th பிளேஸ். இது 9th பிளேஸ் இங்க இருந்து இந்த பக்கம் வரும்போது. அடுத்து கடைசியில இருந்து 38வது இடம். ஸோ இந்த பக்கம் இருந்து இப்படியே வந்தா இது எத்தனை ரேங்க்னு பார்த்தோன்னா 38வது ரேங்க். சரியா? டோட்டல் எவ்வளவு பேர் இருப்பான்னு கொஸ்டின் கேட்கறான். 2-3 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் இங்க 9 பேர் இருந்தா இப்ப எவ்வளவு பேர் இருப்பானா 8 பேர் இருப்பாங்க. இங்க 38வது இடம் தான் இப்ப எவ்வளவு பேர் இருப்பானா 37 பேர் இருப்பாங்க. 38 7 கூட்டினா எவ்வளவு? 38 7 கூட்டினா எவ்வளவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாரு. 8 37 45 பிளஸ் இவ ஒரு ஆள் மொத்தமா சேர்த்தா 46ன்னு வரணும். ஸோ எதுவுமே கிடையாது. 46ன்றது இங்க ஆப்ஷன்லயே இல்ல, எதுவுமே இல்லை இதுல. அடுத்து இல்ல இன்னொரு மெத்தட்ல போடலாம். ஸோ இந்த பக்கம் இந்த போயிட்டுனாக்கா இது ரெண்டையும் கூட்டிக்கும். 37 பிளஸ் 9 37 9 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 46ன்னு கிடைக்கும். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த பக்கம் 38 பேர் இருந்ததுன்னா தானே 37 பேர் இருப்பாங்க. இந்த 37 பிளஸ் இந்தான ஒரு 9 பேர். சரியா? இவ வந்து 9வது ரேங்க். 37 9 கூட்டா 46. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோன்னா 46 அப்படின்னு வரணும். ஆனா 46 ஆன்சர்ல இல்ல. ஏன்னா 47க்குது, 45க்குது, 48க்குது, 46 இல்ல. அதனால எதுவும் இல்லைன்றதான் ஆன்சரா இருக்கும். அடுத்து 46 மாணவர்களில் அருணாவினிடம் 12வது இடம். சரியா? அதில் கடைசியில இருந்து எத்தனாவது இருப்பாங்க கேட்கிறேன். மொத்தமா டோட்டல் எவ்வளவு பேர்னு சொல்லிட்டாங்கன்னா 46 பேர். டோட்டலா 46 பேர் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா முதல்ல இருந்து 12வது இடம். ஸோ இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இது 12வது இடம், இது வந்து அருணா. சரியா? ஸோ இங்க இருந்து இங்க வரும்போது இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இங்க இருந்து இங்க வந்தா இது எத்தனையாவது இடம்னு கேட்கறாங்க. இங்க 12 பேர்னா இவங்க முன்னாடி எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? 11 பேர் உட்காந்துருப்பாங்க. இவளுக்கு முன்னாடி 11 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்பதான் இவன் 12வது இடத்துல உட்கார முடியும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ அப்போ மொத்தமா 46 இந்த 11 கழிச்சுட்டா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 35. ஸோ ஆப்ஷன் பி 35வது ரேங்க் என்பது சரியானது. 35வது இடத்துல அவ இருப்பா. அடுத்து ஒரே வரிசையாக உள்ள சில மரங்களில் ஒரு மரமானது எந்த புறத்திலிருந்து எண்ணினாலும் 5வது இடத்தில் உள்ளது எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப ஈஸி கொஸ்டின். இப்ப என்ன பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப இங்க இருந்து பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ சென்டர்ல வந்து பார்த்தோன்னாக்கா 5. எந்த பக்கம் என்னாலுமே 5 தான் வருது. இந்தாண்ட 4 மரம், இந்தாண்ட 4 மரம், சென்டர்ல ஒரு மரம். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா எத்தனை மரம் இருந்தா 9 மரம் இருந்திருக்கும். அந்த வரிசையில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை 9. அடுத்து அணில் சுனிலை விட மெதுவாக ஓடக்கூடியவர். அணில் சுனிலை விட மெதுவாக ஓடக்கூடியவர். அப்ப கான்செப்ட் என்ன கொடுத்துக்கிறத நோட் பண்ணிக்கோ. ஏன்னா 2023 எஸ்ஐ மற்றும் பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாடல்ல கேட்டிருந்தாங்க. அணில் சுனிலை விட மெதுவாக ஓடக்கூடியவர். அப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைனா எழுதிக்கலாம், தோராயமா ரெண்டமா எழுதிக்கலாம். அணில் அப்படின்றது பார்த்தா சுனிலை விட மெதுவா, அணில் சுனிலை விட மெதுவாக ஓடக்கூடியவர். சரியா? அப்போ அணில் சுனிலை விட மெதுவா ஓடுறதால சுனில் ஸ்பீடா ஓடணும்னு அர்த்தம். பாயிண்ட். அடுத்து சுனில் வேகமாக ஓடக்கூடியவர், ஆனால் சுராஜை விட வேகமா இல்ல. சரியா? இது சுனில். ஸோ இவனை வேகமா தான் ஓடுவான். ஆனா யாரோட கம்மியா? சுராஜோட கம்மியா தான் ஓடுறான். சுராஜோட ஸ்லோவா தான் ஓடுறான். அடுத்து சுராஜ் என்பவரின் வேகம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அணிலை போல வேகமா இல்ல. அணில் இங்க இருக்கிறான், அணிலை போல வேகமா கிடையாது. ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட்டு. ரெண்டாவது சுனிலை விட வேகம் குறைவாக. சுனிலை கூட பார்த்தோன்னா சுராஜ் என்ன பண்றான்? வேகமா தான் ஓடுறான். அப்ப இதுவும் கட்டு, இதுவும் கட்டு. அணிலை விட வேகமாக, அணிலை விட வேகமாக ரைட்டு, அணிலை விட வேகம் குறைவாக இதுவும் அவுட்டு. ஸோ ஆப்ஷன் சி அணிலை விட என்ன பண்றாரு? ஒரு வேகமா தான் ஓடுறாரு. அடுத்து இது கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். 46 மாடல் அருணாவிடம் ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ 35 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஸோ இங்க இருந்து கணக்கு பண்ணா இது 12வது இடம். ஸோ இதுங்க 11 பேர் இருந்திருப்பாங்க. டோட்டலா 46. 46ல 11 கழிச்சுன்னா 35ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 35 இஸ் ரைட் ஆன்சர். ரிப்பீட் கொஸ்டின் இது. அடுத்து ஒரு வரிசையில் 25 குழந்தைகள் உள்ளன. ஒரு வரிசையில 25 குழந்தைகள் உள்ளன. எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு வரிசையில மொத்தமா 25 பேர். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 25. அதுல வலது பக்கத்துல இருந்து 14வது இடத்தில் உஷா உள்ளாள். வலது பக்கம்னு சொல்லிட்டாங்க. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ரைட் சைடுல இருந்து பார்த்தோன்னா இப்படியே வந்தா 14வது இடம். சரி, இது யாருன்னு பார்த்தோன்னா உஷா.
அடுத்து இந்த சைடு இருந்து வரும்போது தான் இந்த சைடு இருந்து வரும்போது தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து உஷா உள்ளார். உஷாவின் மூன்றாவது இடது புறத்தில், ஏன்னா உஷா எங்க இருந்து பார்த்தோன்னா 1 2 3 லெஃப்ட்ல தான் வரும். ஸோ 1 2 3 மூணாவது யார் இருப்பான்னு பார்த்தோன்னா இது ஆக்சுவலா ரைட் சைட்ல இருந்து 17வது இடம். ரைட் சைட்ல இருந்து 17வது இடம். இது யார் இருப்பான்னு பார்த்தோன்னா உமா. சரியா, ரைட்டு. அடுத்து இடது பக்க இறுதியிலிருந்து உமாவின் இடம் என்ன? ஸோ இப்போ இங்க இருந்து கணக்கு பண்ணா இந்த பொண்ணு எத்தனை இடத்துல உட்காந்து, இதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். இவ 17வது ரேங்க்னா இவளுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 16 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போதான் இவன் எத்தனை இடத்துல இருக்க முடியும்? 17 இடத்துல இருக்க முடியும். ஸோ டோட்டல் எவ்வளவு மொத்தமா? 25. 25ல 16 கழிச்சுனா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 9. ஸோ அப்ப இந்த சைடு பார்க்கும்போது எத்தனை இடத்துல இருப்பான்னா 9வது இடத்துல இருப்பாங்க. 9வது இடத்துல உமா அமர்ந்திருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து ஒரு குடும்பத்தில் உள்ளோர் நடந்து செல்லும் போது மகள் தந்தைக்கு முன்னாலும் மகன் தாய்க்கு பின்னால் ஆனால் தந்தைக்கு முன்னால் நடந்து செல்கிறதில் இறுதியாக நடந்து வருபவர் யார்? கொஸ்டின் அப்படியே பாரு. ஒரு குடும்பம் நடந்து போறாங்க, மகள் தந்தைக்கு முன்னால் போறாரு. சரியா, தந்தையோட யார் முன்னாடி போறதுன்னா மகள் முன்னாடி போறாரு, முன்னாலும் மகன் தாய்க்கு பின்னாலும் போறாரு. சரியா, தாய்க்கு பின்னாலும் ஆனால் தந்தைக்கு முன்னால் நடந்து செல்கிறார். அடுத்து பார்த்தோன்னா இது மகள், அடுத்து மகன். ஸோ யாருக்கு முன்னாடின்னு பார்த்தோன்னாக்கா அம்மா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தாய். இந்த இடத்துல தாய் ஃபர்ஸ்ட் போறாங்க. அப்ப தாய், ஏன்னால் இறுதியாக நடந்து வரும்போது யாருன்னு பார்த்தோன்னா தந்தை தான் லாஸ்டா வரும். தந்தை தான் லாஸ்டா வர்றாரு. ஸோ ஆப்ஷன் பி தந்தை என்பது சரியான விடை. கொஸ்டின் நல்லா பார்த்தா ஈஸியா போட்டலாம். நடந்து போறாங்க, மகள் தந்தைக்கு முன்னாடி போறாரு. சரியா, இந்த பொண்ணு பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போகுது. அடுத்த முன்னாலும் மகன் தாய்க்கு பின்னால். மகன் வந்து பார்த்தோன்னா தாய்க்கு பின்னாடி வரான், ஆனா அப்பாவோட முன்னாடி தான் போறான். தந்தைக்கு முன்னால் நடந்து செல்கிறார் எனில் இறுதியாக நடந்து வருவார் யாருன்னு பார்த்தோன்னா கடைசியா யாரு வர்றது? அப்பா கடைசியா வராரு. அம்மாவை முதல்ல அனுப்பிட்டு பையன் 2வதா போறான், பொண்ணு 3வதா போகுது, பையன் லாஸ்டா. அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா கடைசியா போறாரு. ஸோ தந்தை தான் ஆன்சர். ரைட். அடுத்து ஒரு வகுப்புறையில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 40. சரியா, டோட்டலா பார்த்தோன்னா 40 பேர் இருக்காங்க. சரியா, அடுத்து சமீர் மேலிருந்து 12வது இடத்திலும். ஸோ மேலங்கள் எடுத்தாலும் நான் இப்படி எழுதிக்கிறேன். மேலங்கள் எடுத்தால நான் இப்படி எழுதிக்கிறேன். சமீர் இங்க இருந்து வரும்போது மேல இருந்து வரும்போது இது 12வது இடம், இது சமீர் எங்க இருந்து பார்த்தோன்னா இந்த சைடு இருந்து. அடுத்து சமீரை விட அமீர் 8 இடம் கீழே உள்ளார். ஸோ 8 இடம் கீழே. 8 இடம் சொல்லும் போது 20வது இடத்துல யார் இருப்பான்னு பார்த்தோன்னா அமீர். இங்க இருந்து இங்க வந்து பார்த்தா இது 20வது இடம், இது அமீர். கொஸ்டின் கேட்கிறேன்னா கீழே இருந்து அமீர் எத்தனாவது ரேங்க், இங்க இருந்து இது வந்தா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, இவன் 20 பேர் இருந்தாலும் இவன் முன்னாடி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பான். இவன் முன்னாடி இங்க 19 பேர் இருந்திருப்பாங்க. இப்ப கீழே இருந்து 19 பேரு. இவன் எத்தனாவது ரேங்க்ல இருப்பான்? இது 21. 21 19 கூட்டினதான் என்ன கிடைக்கும் நமக்கு? வந்து 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 21. 21 என்பதே சரியான விடை. ஏன்னா இங்க இருந்து பார்த்தோன்னா 20 இடம்னா இங்க இருந்து கணக்குனா டோட்டல் மொத்த வேல்யூ, டோட்டல்ல மொத்த வேல்யூ. ஸோ 40 மைனஸ் 19 கழிச்சுனாக்கா 21 என்பதே சரியான விடை. ABCDO ஆகிய 5 வீடுகள் வரிசையாக அமைந்துள்ளன. A எனும் வீடு B இன் வலது புறமாகும். ஸோ அப்படியே போட்டுடலாமா? A எனும் வீடு B இன் வலது புறம். B யோட ரைட் சைட்ல யாருக்குன்னு பார்த்தோன்னா B யோடைய ரைட் சைட்ல A உடைய வீடு 1 புறமாகவும் மற்றும் C இன் இடது புறமாகவும் அமைந்துள்ளது. C யோடைய லெஃப்ட் சைடு, C யோட லெஃப்ட் சைடும் B யோட ரைட் சைடுல A அமைந்துள்ளது. A வின் வலது புறம் ஓவும் A உடைய ரைட் சைட்ல O அதான் கொடுத்துறாங்க. ABC A எனும் வீடு B இன் வலதுபுறம், B யோடைய ரைட் சைட்லயும் அதே மாதிரி மற்றும் C இன் இடதுபுறம் C யோடைய லெஃப்ட் சைட்லயும் காணப்படுது. பாயிண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. அடுத்து A வின் வலதுபுறம் ஓவும் A உடைய ரைட் சைட்ல O, வலதுபுறம் சொல்றதால ரைட் சைட்ல ஓவும், அதே மாதிரி D இன் வலதுபுறம் Bயும் D யோடைய வலது புறம் சொல்லிட்டாங்க. D யோடைய வலது புறத்துல Bயும் அமர்ந்துள்ளது. ஏவின் வலது புறம் O, D யோடைய ரைட் சைட்ல B அமைந்துள்ளதில் நடுவில் அமர்ந்துள்ள வீடு எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்தாண்ட 2 வீடு, இந்தாண்ட 2 வீடு, சென்டர் வீடு A. ஸோ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருப்பான், கொஞ்சம் கரெக்டா படி. அமித் மற்றும் சுமித் இருவரும் இரட்டையர்கள். ரிச்சா என்பவர் சுமித் தோஷனாவை விட இளையவர். பார்த்துருவோம். அமித் ஸ்மித் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 2 பேரும் பார்த்தோன்னா ஈக்குவல் டு வச்சுக்கலாம். அமித் ஈக்குவல் டு ஸ்மித் 2 ஒன்னா இருக்காங்க, நட்டிருக்கல இல்லையா? ரிச்சா என்பவர் ஸ்மித் மற்றும் ஜோஸ்னாவை விட இளையவர். அப்ப ஸ்மித்தோட சின்ன பசங்க யாருன்னு பார்த்தோன்னா ரிச்சா அப்படின்னு சொல்லும் போது ஸ்மித் மற்றும் ஜோஸ்னாவை விட சின்ன பொண்ணு இல்லையா? அடுத்து
ஆனால் சௌரப்பை விட மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவரு கீழே யாரு இருப்பான்னு பார்த்தோன்னா சௌரப் அப்படின்ற இவரு கீழே இருப்பாரு. ஏன்னா அப்பதான் சௌரப்போட மூத்தவரா இருப்பாரு. அடுத்து ஸ்மித் ஜோஷ்னாவை விட இளையவர். ஸ்மித் வந்து பார்த்தோன்னா ஜோஷ்னாவோட இளையவர் சொல்லும் போது ஜோஷ்னா மேல வந்துருவா. ஜோஷ்னா மேல வந்துருவா. இப்போ இவர்களில் மிக மூத்தவர் யார்? இவர்களில் மிக மூத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அமித்தும் ஸ்மித்தும் இரட்டையர்கள். அடுத்து ஸ்மித் ஜோஷ்னா இவங்க ரெண்டு பேரும் கூட பார்த்தோன்னா ரெச்ச சின்ன பொண்ணு, ரெச்ச சௌரப்போட பெரிய பொண்ணு. ஆனா ஸ்மித்தை விட பார்த்தா ஜோஷ்னா பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப யார் பெரிய பொண்ணு பார்த்தா இருக்கிறதுல யாரும் ரொம்ப பெரியவங்க பார்த்தோன்னா ஜோஷ்னா தான் பார்த்தோன்னா பெரியவர்கள். அடுத்து 49:x=x 4 எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கறாங்க. ஜஸ்ட் அப்படியே போட வேணும். ஜஸ்ட் அப்படியே ஈஸியா சால்வ் பண்ணலாம். a/b a/b அப்படி ஈக்குவல் டு அதே மாதிரி a/b. ஸோ அப்போ 49 டிவைடட் பை x ஈக்குவல் டு x/4. x/4 அப்படின்னு எடுத்து போவ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணுவேன். இது x ஸ்கொயர். x ஸ்கொயர்னு கிடைக்கும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 9 36 6 மீதி 3 நான் 3 12 3 17 176 196 வரும். 196 கிடைக்கும். நான் 16 3 19 196. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 14. எக்ஸ் ஈக்குவல் டு 14. எக்ஸின் மதிப்பு பார்த்தோன்னா 14 என்பது சரியான விடை. அடுத்து எக்ஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 3 4 எனில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ் போல 3 ஒய் போல 4 சப்ஸ்டிட் பண்ணதான். 4x பிளஸ் 5y கொடுத்துக்கிறாங்க. 4 இன்ட்டு 3 பிளஸ் 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 3 மைனஸ் 2 இன்ட்டு 4. ஸோ பெருன்னு என்ன கிடைக்க போகுது? 4 3 12 பிளஸ் 5 20 டிவைடட் பை 5 15 மைனஸ் 2 4 8. 12 20 கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 32 7 32/7. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு தொகை 5:14 வீதத்தில் பிரிக்கப்படுகிறது. முதல் மனிதனுக்கு ரூபாய் 250 கொடுத்தால் மொத்த தொகை எவ்வளவு? ஸோ அப்போ 5 பங்குன்றது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 250. அப்போ 11 பங்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ கிடைக்கும்? இது 1 5 5 5 25. அப்போ ஒரு பங்கு 50. 11 + 5 16. ஸோ 16 இன்ட்டு 50. 5 16 80. ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 800 ரூபாய். மொத்த தொகை 800 ரூபாய்ன்னு கிடைக்கும். நம்பர் 25. 2 எண்களின் கூட்டுத்தொடர் 21. அவற்றுக்கு வித்தியாசம் 3. அவற்றின் விகிதம் என்ன? 2 நம்பர் கூட்டினா 21. கூட்டினா 21. அப்போ x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 21. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா விகிதம் கேட்குறாங்க. ஸோ இந்த -y கேன்சல் ஆகிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 24. x ஈக்குவல் டு 12. x ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட மதிப்பு 12 இருந்துச்சுன்னா 12 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 21. என் ஒய் மட்டும் தான் தேவை. ஸோ இது இந்த பிரச்சனை கிடைக்க போகுது 21 மைனஸ் 12 கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 9ன்னு கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ என்ன கேட்கறாங்கன்னா வேல்யூ கேட்கல, ரேஷியோ கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ரேஷியோ எக்ஸ் இஸ் டு ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 12, ஒய் வந்து 9. அப்போ 4 3 12 3 9 4:3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். அடுத்து 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் காண்க. ரேஷியோ தான் கேட்குறாங்க. இது கிலோகிராம், இது கிராம். ஸோ 3 கிலோகிராம் சொல்லும்போது இது 3000 கிராம்னு கிடைக்கும். இது 750 கிராம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஒவ்வொரு 75 75 4 75 300. ஸோ அப்போ 4:1. ஆப்ஷன் சி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். அடுத்து 7:13 என்ற எண்களில் எந்த ஒரு எண்ணை இரு எண்களும் கூட்டும் போதும் விகிதம் 2:3 மாறும். சரியா? ஏதோ ஒரு நம்பர் கீழே இந்த ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்பறேன். எந்த நம்பர் கூட்டணும்னு கேட்குறாங்க. 7:13 என்ற எண்ணில் ஒரு எண்ணை இரு எண்களுடன் கூட்டும் போது ஃபர்ஸ்ட் 7 7 கூட்டிக்கலாமா? 7 7 14 13 7 கூட்டினா 20. அச்சா என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா 7 2 14 12 20 தான் கிடைக்கும். ஸோ திரும்ப அதே ரேஷியோ தான் வருது. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. அடுத்து 11 வச்சுக்கோ. 7 கூட ஒரு எண்ணெய் 2 எண்களும் கூட்டும் போது அப்படின்னு எடுத்துனாக்க 7 கூட 11 கூட்டினா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 13 கூட 11 கூட்டினா 24 கிடைக்கும். ஸோ இதாச்சுன்னா 3 18 4 24 தான் வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து 10 எடுத்துக்கோ. 17 = 23. 17 பகை எண். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து 5 கூட்டிக்கோ. 7 5 12 13 5 18. இதாச்சுன்னா 2 6 12 3 6 18 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி
5 சரியா. ஸோ ஆப்ஷன் வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், 3 எண்களின் விகிதம் 3:4:5 அவற்றின் வர்க்கங்களில் கூடுதல் 1250 அந்த எண்களின் கூடுதல் காண்க. அந்த எண்களுடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கறாங்க சரியா. ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா இப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. அந்த எண்களின் கூடுதல் தான் கேட்கறாங்க. அடுத்து 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25 சரியா. 9 6 5 25 50 சரியா. ஸோ 50x ஈக்குவல் டு 1250 அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்க போகுது, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 1 5 5 2 5 10 2 5 10 அப்படின்னு கிடைக்கும். மீதி 2 5 25 எக்ஸோட மதிப்பு 25 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். 3 25 75 அந்த மாதிரி. ஸோ கூடுதல் எவ்வளவு வரும்னு பார்த்தோன்னா மொத்தமா கூடுதல் தான் கேட்கறாங்க. அந்த எண்களின் கூடுதல் பார்த்தோன்னா 50, அந்த எண்களுடைய கூடுதல் பார்த்தோன்னா 50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 50 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, அடுத்து 4/6 ஈக்குவல் 32/x எனில் x இன் மதிப்பு காண்கின்றாங்க. 4/6 ஈக்குவல் டு 32/x. ஸோ ஸ்டேட்டா அடிச்சு பண்ணிதான் 4 எதால பெறணும் 32 கிடைக்கும். ஸோ 4 8ஆல் பண்ணதான் 32 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 8ஆல் தான் பெறணும். ஸோ 4 to 32, 6 8 48. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டேரக்டா போயிடலாம். அடுத்து 5a = 7b = 4c எனில் a/b/c மதிப்பு காண்கின்றாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உள்ள கருத்தை உள்ள எடுத்துக்கலாம். ஏவோட மதிப்பு 7, ஏவோட மதிப்பு 7. அடுத்து பியோட மதிப்பு பார்த்தோன்னா 5, பி வந்து 5, a/b = 7:5. அடுத்து b/c பார்க்கலாம். பியோட மதிப்பு பார்த்தோன்னா 4, பியோட மதிப்பு 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து சியோட மதிப்பு 7 கிடைக்கும். அப்போ a/b/c, ஏவோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா ஏவோட மதிப்பு 7, பியோட மதிப்பு 5, இங்க 5 வந்துட போகுது. சி அடுத்து b/7 4:7. ஸோ இந்த இடத்துல 4 வந்துட போகுது. ஏனாங்க 28, ஐநாங்க 20, 7 35. ஸோ இதுக்கப்புறம் காமன் அடிக்க முடியுமான்னு பார்த்தா 5 0 அடிக்கலாம், 8 அடிக்க முடியாது. அப்போ 28 20 35, 28 20 35. ஸோ ஆப்ஷன் பி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர் சரியா. ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த 30 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான பர்ஃபெக்டான எக்ஸாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பார்த்தோம் சரியா. ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.